Hi, hello guys. Welcome to Voice of Maha. This is 30 days of 30 different experience that I had in my life. 30 நாட்கள் 30 வித்தியாசமான அனுபவங்கள் என்னோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு தான் ஷேர் பண்ண போகிறேன். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம 3வது நாளில் இருக்கோம். காசு மட்டும் போதும் அப்படின்னு இருந்தால் சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்ற இந்த கேள்விக்கு தான் இன்றைக்கான கதையில் பதில் இருக்குது. ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு அழகான ஊரில் 2 குடும்பங்கள் வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு குடும்பம் பணம், பேர், புகழ்னு வசதியான குடும்பம். இன்னொரு குடும்பம் பணத்தில் வசதி இல்லைனாலும் மனசில் பெரிய வசதி உள்ளவங்க தான். இந்த 2 குடும்பத்தில் இருக்க 2 விதமான மனிதர்களுக்கு இடையில் நடக்கிற ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். கிறிஷ், வேலன் அப்படின்னு 2 நண்பர்கள் இருக்காங்க. 2 பேருமே ஒரே பள்ளி, ஒரே வகுப்பில் படிக்கிறாங்க. நம்ம கிறிஷை தினமும் ரெடி பண்ணுறது என்னமோ வேலைக்காரங்க தான். அவனை கொண்டு போய் விடுறதும் வேலைக்காரங்க தான். அவனுக்கு அப்பா மட்டும்தான் இருக்காங்க. அம்மா சின்ன வயசுலேயே இறந்துடுறாங்க. அப்பா இவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே வேலைக்கு போயிடுவார். திரும்ப இவன் தூங்கினதுக்கு அப்புறம் தான் ரிட்டன் வீட்டுக்கே வருவார். இந்த மாதிரி ஒரு கதை சூழலில் தான் நம்மளோட கிறிஷ் வாழ்ந்துட்டு வரான். இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்மளோட வேலன் ஒரு அழகான குடும்பத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வரான். வேலனுக்கு அப்பா, அம்மா, தங்கைன்னு சொல்லிக்க நிறைய உறவுகள் இருக்காங்க. வேலன் தினமும் காலையில் எழுந்து ரெடி ஆகிறதுலேருந்து ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் அவனை விடுறதுக்கு கொண்டு தன்னோட அப்பா அம்மாவோட தான் வருவான். இதை பார்க்குற கிறிஷுக்கு தன்னோட மனசில் ஒரு சில இடத்துல சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் அதை அப்படியே விட்டுடுறான். இப்படியே நாட்கள் நகர்ந்து போய்கிட்டே இருக்கு. வேலனுக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தோன்னா, தினமும் அவனோட டிஃபன் பாக்ஸ், பென்சில் பாக்ஸ், நோட் புக்ஸ்னு எல்லாத்தையும் வீட்டில் விட்டுட்டு வருது. எத்தனை தடவை அவன் வீட்டில் விட்டுட்டு வந்தாலும் அவனோட அப்பா அம்மா அவன் பள்ளிக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் அவனோட டிஃபன் பாக்ஸை விட்டால் அவங்க அம்மா எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு திரும்ப ஸ்கூல் முடிஞ்சதும் கையோடு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் போய்கிட்டு இருக்கப்ப கிறிஷுக்கு மனவலி ஏற்பட்டு அவன் தனியாக உட்காந்துருக்கிறத வேலன் பார்க்குறான். என்ன ஆச்சுன்னு கேட்குறப்ப கிறிஷ் சொல்கிறான், என்னை பார்த்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது. என் அப்பாவோ வேலைன்னு எப்போ பார்த்தாலும் வேலையை சுற்றிட்டு தான் அழுகுறாரு. உன்னோட வீட்டில் பார்த்துக்கிற அளவுக்கு என்னை யாரும் பார்த்துக்கிட்டது கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் பேசிகிட்டு இருக்கான். அப்போ வேலனோட அம்மாவுக்கு அந்த குழந்தையோட மனசு புரிஞ்சு, எப்போல்லாம் வேலன் இந்த மாதிரி ஒன்றொன்றத்தை விட்டுட்டு வரானோ, சாப்பாடு பாக்ஸை விட்டுட்டு வரானோ, அப்போல்லாம் கிறிஷுக்கும் தன்னால் முடிஞ்சதை செஞ்சு எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விட்டு தன்னோட சொந்த மகன் போல் வளர்த்துட்டு வராங்க. ஒரு நாள் கிறிஷையும் வேலனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே கிறிஷ் வேலனோட வீட்டை பார்த்து பூரிச்சு போகிறான். ஏன்னா அவனுக்கு ஒன்றுனா தாங்கிறதுக்கு அவனோட அப்பா, அம்மா, தங்கன்னு எல்லாரும் சுற்றி இருக்காங்க. அவனை பார்த்து கவனிக்கிறாங்க. ஆனால் இப்படியே நம்ம கிறிஷோட மனசில் ஒரு விதமான தயக்கமும் ஒரு விதமான சோகமும் ஏற்படுது. தனக்கு அப்பா அம்மா இல்லாததுனால தன்னோட வாழ்க்கை வெறுமையாக போகுது. தன்னை பார்த்துக்க யாருமே இல்லைன்ற இந்த வார்த்தை அவனுக்குள்ளே ஒழிச்சிட்டே இருக்குது. இப்படியே ஒரு சில நாள் நகர்ந்து போகுது கதை சூழலில். இப்போது ஒரு நாள் கிறிஷுக்கு தன்னோட அப்பா கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. வர அன்னைக்கு கிறிஷை அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான், நான் உங்ககிட்ட பேசணும்னு. அதுக்கு அவங்க அப்பா அவனை, உங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை, உங்ககிட்ட பேசினா எனக்கு அங்கே கோடி ரூபாய் லாஸ், தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவனை அமுச்சு விட்டுடுறாரு. அவனும் நிறைய முறை அவங்க அப்பா கிட்ட பேச முயற்சி செஞ்சுட்டே இருக்கான். ஒரு சில நாள் அவங்க அப்பா வரேன்னு சொல்லி ஏமாற்றி அவனை அப்படியே விட்டுறாரு. தன்னோட மனவேதனையை சொல்ல முடியாமல் இருந்த கிறிஷ் ஒரு நாள் தன்னுடைய வீட்டு மொட்டை மாடியிலேருந்து கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்த கிறிஷை ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போய் சேர்க்குறாங்க. அப்போ தான் அவங்க அப்பா அவனை பார்க்க வராங்க. கிறிஷ் கோமா ஸ்டேஜுக்கு போய் படுத்திருக்கான். அப்போது அவங்க அப்பா அவனை எழுந்திரு சாமின்னு சொல்லி அழுறாரு. ஆனால் கிறிஷுக்கோ தன்னோட அப்பா பக்கத்தில் இருக்க அந்த குரல் கேட்டதுனால பேசணுன்ற ஏக்கம் எடுத்தாலும் அவனால் எந்திரிக்க முடியல. அவனோட கை கால்கள் கொஞ்சமாக நகர்ந்து அவங்க அப்பாவோட விரல்களை பிடிச்சு சொல்ல முயற்சி செய்கிறான். அவங்க அப்பா என்ன சாமின்னு கேட்குறப்ப, நீங்கள் மட்டும் என் கூட பேசியிருந்தா நான் இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியமே இல்லையே, எனக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்தால் தான் வருவீங்களா, பணம்னு பணத்தை மட்டும் கட்டிட்டு அழுவுறீங்களே, என்னை பற்றி யோசிச்சிங்களான்னு சொல்லி அப்பாவுக்கு புரியுது. பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. நம்ம குடும்பம், அன்பு செலுத்துகிற இடம், அன்பு கொடுக்குற இடத்துல இருக்க தன்னுடைய மகன்,
இப்படின்னு ஒரு குடும்பம் தான் நம்மளோட வாழ்க்கைக்கு முக்கியம் அப்படின்னு கிறிஷோட அப்பா புரிஞ்சுக்கிறாரு. நான் இந்த கதையை சொல்கிறதுக்கு ஆரம்பத்திலேயே என்ன கேட்டேன்னு உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. காசு மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டேன். அது சந்தோஷமும் கொடுக்குமா அப்படின்னும் கேட்டேன். ஆனால் இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சிருக்கலாம், காசு மட்டும் சந்தோஷத்தை தராது, அது கூட சேர்ந்து ஒரு சந்தோஷமான குடும்பமும் இருந்தால் தான் நமக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்கும்னு. ஸோ மணி கேன் பை அ ஹவுஸ் பட் நாட் அ ஹாப்பி ஹோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.